ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா சண்டேவோட மினி விலாக் தான் பார்க்க போகிறோம். சண்டே மதியானம் வந்து நம்ம வீட்டில் என்ன சமையல் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து சம்மர் ஆரம்பித்ததுனால இப்போவே வெயில் அதிகமாக இருக்குது. அதனால் வந்துட்டு நாங்கள் மீன் வந்து ப்ரிஃபர் பண்ணியிருந்தோம். மீன் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து மீன் குழம்பு, மீன் வறுவல் தான் வந்து சிம்பிள் மெனு தான். மீன் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா வாஷ் பண்ணால் தான் வந்து அது டேஸ்ட்டாக இருக்கும், இல்லைனா கசப்பு மாதிரி அடிக்கும். அது வந்து ஃப்ரை பண்ணுறக்கும் இதுக்கும் ஃப்ரை பண்ணுறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா அந்த நடுவில் சென்டர் பீஸ் இருக்குது இல்லைங்களா, அதை எடுத்துக்கிட்டோம். குழம்பு வைக்கிறதுக்கு வாலும் தலையும் போட்டு குழம்பு வச்சுக்கலாம் அப்படிங்கிறதா பிளானு. இப்போ நான் பண்ணுற மாதிரி வறுவல் வந்து பண்ணியிருந்திங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக வரும். ஃபஸ்ட்டு வந்து நான் மிளகாப்பொடி இந்த மாதிரி சிம்பிளாக போட்டு தான் ஃப்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். பட் இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் எனக்கு இந்த டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நீங்களும் ட்ரை பண்ணுற மாதிரி இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். இது நல்லாயிருக்கு ஆக்சுவலாக டேஸ்ட்டு. அதே மாதிரி ஒரு 1 hour இல்லை 1/2 hour அட்லீஸ்ட் ஊற வைக்கணும். அப்போ தான் அதோட சாரெல்லாம் உள்ளே இறங்கி நல்லா டேஸ்ட் வருது. அதே மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா வீட்லேயே அரைச்சி போட்டால் தான் அந்த டேஸ்ட் அந்தளவுக்கு வருது. நம்ம கடையில் வாங்குகிற அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து அந்தளவுக்கு டேஸ்ட் வரல. அதே மாதிரி இது கலர் தான் அப்படி இருக்குது, காரம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ நீங்களும் காரம் வந்து கம்மியாகவே போட்டுக்கோங்க, சம்மருங்கிறதுனால சொல்கிறேன். அதுக்கப்புறம் இது ஒன் சைடு வந்து எடுத்து வச்சுட்டு அடுத்து மீன் குழம்புக்கு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். மீன் குழம்புக்கு பார்த்திங்கன்னா நான் அதிகமாக எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன். சும்மா வெங்காயம், தக்காளி அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவேன். அதே மாதிரி அந்த புளியில் வந்து குழம்பு கூட்டியில் வைப்பாங்க, அந்த மாதிரிலாம் நான் எதுவும் பண்ண மாட்டேன். சிம்பிளாக பண்ணுவேன். பட் இது டேஸ்ட் வைஸும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு தக்காளி வெங்காயம் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் இதில் வந்து பூண்டு ஆட் பண்ணணும். நான் பூண்டை போட மறந்துட்டேன், நீங்கள் பூண்டை ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கடுகு போடும்போதே வந்து வெந்தயம் அந்த மாதிரி சேர்த்துக்கணும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா புளி வந்து நம்ம ஒரு லெமன் சைஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதில் விட பாதி தான் எடுத்துருந்தேன். பட் வந்து உங்களுக்கு புளிப்பு தான் கரெக்டாக இருந்தது. நீங்கள் வந்து புளி அதிகமாக சேர்த்துப்பீங்க அப்படின்னா புளி கொஞ்சம் நீங்கள் அதிகமாக சேர்த்திக்கலாம். அதே மாதிரி மீன் குழம்புலாம் வந்து அரைச்சி வச்சா நல்லாயிருக்குமான்னு எனக்கு தெரியல. பட் நான் அந்த மாதிரி ட்ரை பண்ணதில்லை. எனக்கு வந்து இந்த மாதிரி வச்சா தான் பிடிக்கும், காரக்குழம்பு ஸ்டைலில் வச்சா தான் பிடிக்கும். ஸோ நாங்கள் இந்த மாதிரி தான் எப்போயுமே ப்ரிஃபர் பண்ணுவோம். அது நல்லா இருந்தது. இன்றைக்கி வச்சு சாப்பிட்றத விட நாளைக்கு வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த பிளானிங்கில் தான் ஆக்சுவலாக வந்து மீன் குழம்பு வச்சுருந்தோம். பட் அன்றைக்கே வந்து ஃபுல்லாக காலி ஆகிடுச்சு, மோஸ்ட்லி காலி ஆகிடுச்சு. ஃபுல்லாக காலியாகிறத விட மோஸ்ட்லி காலி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்படி வெங்காயம், தக்காளி, கடுகு, வெந்தயம்லாம் போட்டு வணக்கிட்டு கடையில் விற்கிற மல்லித்தூள், அதுக்கப்புறம் மீன் மசாலான்னு கிரேவி மசாலான்னு ஒன்று இருக்கும். அது வந்து 2 பேர்த்துக்கு வந்து 10 rupees பேக்கெட் வந்து போட்டோம், ஃபுல்லாகவே போட்டோம். அது அப்புறம் வந்து புளி, அதுக்கப்புறம் வந்து அதுவும் கடையிலே விற்கிற சில்லி பவுட்ரு, மிளகாத்தூள் வந்து அதுவும் ஆட் பண்ணிக்கிட்டோம். இது 3 தான் ஆட் பண்ணியிருக்கிறேன், வேறு எதுவும் ஆட் பண்ணல. ப்ளஸ் வந்து உப்பு, இதுவே வந்து போதுமானது தான். கொஞ்சம் தண்ணி மட்டும் வந்து நிறையா சேர்த்தணும். தண்ணி நிறையா சேர்த்திட்டு நல்லா கொதிக்க விடும்போது அந்த பச்சை வாசனை அது எல்லாமே போகும். ஃபஸ்ட்டுலாம் நான் என்ன பண்ணுவேன்னா இப்படி கொதிக்க வைக்கும்போதே மீன் உள்ளே போட்டுருவேன். ஸோ அப்படி பண்ணக்கூடாது. அப்படி பண்ணால் மீனெல்லாம் உடஞ்சி போயிடும். நல்லா கொதிக்க வச்சுட்டு கொஞ்சம் ஒரு பாதி சுண்டினதுக்கப்புறம் தான் வந்து மீன் நம்ம ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி ஒரு 3 minutes கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் குழம்பு இறக்கிடணும். நான் இதில் வந்து மீன் போடுற இதை வந்து விட்டுட்டேன், நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கோங்க. சைடில் வந்து எக்கும் வந்து பாயில் பண்ணிடலான்னு சொல்லிட்டு எக்கு பாயில் பண்ணிட்டேன். குழம்புக்குள்ளே மீன் போடும்போது நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். ஸோ குழம்புக்குள்ளே போட்டதுக்கப்புறம் தான் எடுத்தேன். இப்படி நான் எடுத்து காட்டுற மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா பீஸ்லாம் உடஞ்சி போயிடும். ஸோ நான் வீடியோக்காக எடுத்துருந்தேன். ஸோ போட்டுட்டு அப்படியே விட்டுறணும். மீனை நல்லா கொதிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும், மீன் குழம்பு ரெடி ஆகிடும். ஸோ இது வந்து உடனே மீனில் வந்து அந்த இதெல்லாம் இறங்காது. நீங்கள் இப்போ காலையில் மதியானம் சாப்பிட்றீங்கன்னா காலையிலே வச்சிடணும், இல்லை சாயந்தரம் சாப்பிட்றீங்கன்னா மதியானம் வச்சிடணும். அந்த மாதிரி தான் சாப்பிடணும். ஆனால் எனக்கு வச்ச உடனே பார்த்தோன்னே டெம்ப்டிங்காக இருந்ததுன்னு சொல்லிட்டு நான் அப்போவே சாப்பிட்றதுக்கு எடுத்துட்டேன். இப்போ வந்து மீன் கொதிச்சிச்சு. கேப்பில் வந்து அப்படியே நம்ம இது போட்டுடலாம், ஃப்ரை போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரையும் வந்து நான் போட்டிருந்தேன். ஃப்ரையும் போட்டுட்டேன். இந்த தவா பார்த்திங்க அப்படின்னா லைட்டாக ஆயில் போட்டாலே போதும். ஸோ நம்மளுக்கு வந்து நல்லா ஃப்ரையாக இருக்கும். நான் அந்த மாதிரி போட்டு ஃப்ரை பண்ணிக்கிட்டேன். இது ஃப்ரை பண்ணுறதுக்கு போட்டதுக்கப்புறம் அந்த மசாலாலாம் இருக்கும் இல்லையா, கொஞ்சம் அதெல்லாம் எடுத்து மேலே அப்படியே தடவி விட்டேன்.
அது நல்லா இருந்தது. இந்த மசாலா ஆக்சுவலாக நல்லா இருந்தது. மீன் நல்லா ஃப்ரை ஆகி நல்லா வந்து கீழே வந்து இந்த தவாங்கிறதுனால கீழே அடி பிடிக்கல. ஸோ அது மாதிரி ரோஸ்டடாக நல்லா இருந்தது, டேஸ்ட்டாக இருந்தது ஃப்ரை. ஸோ நீங்களும் முடிஞ்சால் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், இது நல்லா இருந்துச்சு ஃப்ரை. வேகிற அந்த கேப்பில் வந்துட்டு முட்டையை எடுத்து உரித்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டேன். இப்போ முட்டை பார்த்திங்க அப்படின்னா நான் எப்படி வந்து வேக வைப்பேன்னா, ஃபஸ்ட்டு வந்து முட்டையை கழுவிடுவேன். கழுவிட்டு அதுக்கப்புறம் தனியாக வந்து உப்பு போட்டு அதுக்கப்புறம் வந்து வேக வைப்பேன். வேக வச்சதுக்கப்புறம் வேக வச்ச தண்ணி வந்து கீழே ஊற்றிடுவேன். கீழே ஊற்றிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக மறுபடியும் பச்சை தண்ணி பிடிச்சி அதில் வச்சு தான் உடச்சி இந்த மாதிரி எடுப்பேன். ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே வந்து கழுவாமல் அப்படியே பிடிச்சி அப்படியே வேக வச்சிங்க அப்படின்னா அதில் இருக்கிற அழுக்கெல்லாம் வந்து நம்ம வேக வச்சுக்கிறோம் இல்லையா, அதில் ஒவ்வொரு முட்டை உடஞ்சிரும். உடையும் போது நமக்கு உள்ளேயும் அந்த அழுக்கு வந்து உள்ளே போயிடும், சாப்பிட்ற பார்ட்ஸ்லேயும். ஸோ அதனால் நான் அப்படி பண்ண மாட்டேன், இந்த மாதிரி தான் வேக வைப்பேன். அதே மாதிரி வேக வைக்கும்போது கொஞ்சம் உப்பு போடுவேன். உப்பு போட்டு தான் வந்து வேக வைப்பேன். என் பையன் பார்த்திங்க அப்படின்னா சம்டைம்ஸ் வந்து ஃபிஷ்ஷு சாப்பிடுவான், சம்டைம்ஸ் சாப்பிட மாட்டேன்னு சொல்லுவான். அதுக்காக தான் வந்துட்டு நான் முட்டை வேக வச்சு எடுத்துட்டேன். ஸோ அதுக்குள்ளே இந்த பார்ட் வந்து வெந்துருச்சு. சரி அடுத்த பேட்ச் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது போட்டுடலாம், அப்படியே 1 by 1 போட்டுடலாம் அப்படின்ட்டு போட்டுட்டேன். ஸோ இது பார்க்கறக்கே வந்து நல்லா இருந்தது. ஆக்சுவலாக பார்த்தாவே சாப்பிட்ணும் போல் அந்த மாதிரி டெம்ப்டிங்காக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் அப்போவே வந்து குழம்பு வந்து அப்போவே கொஞ்சம் டேஸ்ட் பண்ணிட்டேன். சாப்பாடு போட்டு குழம்பு, ஃபிஷ் ஃப்ரை, எக்கு இதுதான் வந்து சாப்பிட்டோம். ஸோ இந்த வீடியோ வந்து அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோஸ் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிவிட்டு. நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பாய் பாய்.